எல்லாம் ஒன்றினுள் அடக்கம். அண்டம் யாவும் ஒன்றின் அடக்கம். அது மாதிரி எல்லா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. எல்லாமே அந்த பிரபஞ்சத்தில் அடங்கி எங்கேருந்து புறப்படுதோ அங்கதான் நம்ம திரும்ப போறோம். அதனால நம்ம அந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை எப்போதுமே வணங்க வேண்டும். இறைவன் எங்கு இருக்கிறார், எங்கு இருக்கிறார், எங்கு இருக்கிறார்னு தேடி அலைந்து துன்பத்திற்கெல்லாம் வழி தேடும் போது கிடைத்த ஒரு சிறிய ஒரு நேரான ஒரு பார்வை பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல தான் எல்லாமே இருக்குது. உள்ள நம்பிக்கை, அந்த எது கேட்டாலும் கிடைக்கும். அந்த பிரபஞ்சம் நம்மள்கிட்ட எப்போவுமே விழிப்புணர்வோட தான் இருக்கும். நம்ம எதை திரும்ப 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 நினைக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப பெருக்கி அதை திரும்ப நம்மக்கிட்டேயே அனுப்பக்கூடிய அந்த ஆற்றல் பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பிரபஞ்சத்திட்ட இருக்கு சொல்லி நம்புவோம். பிரபஞ்ச பேராற்றலை வணங்குவோம், தொடர்ந்து வணங்குவோம். தொடர்ந்து நேரான